எனக்கு ஒரு சின்ன விஷயம் தோணுது, அது நல்லதா கெட்டதான்னு தெரில. ஆனால் இதெல்லாம் நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8க்கு அப்புறம் வந்து இந்த அரசியல், விவசாயம், நிறைய சின்ன சின்ன கைத்தொழில்கள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டாகவே போட்டு அதை ப்ராக்டிக்கலாக அந்த ஸ்டூடெண்ட்டை பண்ண வச்சு அதை ஒரு சப்ஜெக்டில் ஒரு மார்க் கொடுக்குறது தப்பு கிடையாது. இயர்லி ஒன்ஸ் அது ஒரு போனஸ் மார்க் மாதிரி கொடுத்து அதை ஸ்டூடெண்ட்டை ஊக்குவிக்கிறதுல எந்த வித தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த அரசியல், விவசாயம், சின்ன சின்ன கைத்தொழில்னு நம்ம விலை போய்கிட்டே இருக்கும். விவசாயமாக யாரோ ஒருத்தவங்க பார்க்கட்டும், இல்லை சில பேர் ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க விவசாயத்தை. நிறைய சின்ன சின்ன கைத்தொழிலும் இது எவனோ ஒருத்தன் பார்க்கட்டும், அது ஒரு கேவலமான தொழில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன தொழிலெலாம் ரொம்ப கேவலமாக பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. அரசியலும் அப்படி தான், எவனோ ஒரு கோடீஸ்வரன் பண்ணிட்டு போகிறான், யாரோ ஒருத்தன் பண்ணிட்டு போகிறான், நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அரசியலேருந்து விலகி போயிட்டுருக்கும். அப்படி விலகி போனாலும் பரவாயில்ல. சினிமாவுக்கு போயிட்டோம். நிறையா சினிமாவில் போய் சினிமாவில் அவங்க ஒருத்தர் நிஜ கேரக்டரே இல்லாமல் படத்தில் நடிக்கிற கேரக்டரை வச்சு அவர் இந்த உருவம் தான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி ஒரு நடிகரை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். அதனால் இது அரசியலை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். சென்ட்ரலில் யாராக இருக்காங்க, ஸ்டேட்டில் யாராக இருக்காங்க, அது ஒரு ஒருதலைபட்சமான அரசியல் இருக்கக்கூடாது. ஒரு பொதுவான அரசியல் சம்மந்தமான ஒரு புக்காக இருக்கணும். என்னென்ன சட்டங்கள் இயற்றப்பட்டது, உலக அரசியல் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் சப்ஜெக்டாக ஒரு புக்கு போகிறதுலையும் தப்பு கிடையாது. இதுலேருந்து கொண்டு போகிறது தப்பே கிடையாது. விவசாயமும் நிறைய விவசாயம் சம்மந்தமான விஷயங்கள், விவசாயம் ப்ராக்டிக்கலாக செய்கிற மாதிரி விவசாய நிலங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது, நிறைய சின்ன சின்ன கைத்தொழிலில் குழந்தைங்களே செய்ய சொல்கிறது. இந்த சின்ன சின்ன கைத்தொழிலுங்கிறது நான் சைனாவோட ஒரு வீடியோ பார்த்தேன். நான் இந்த தைக்கிற விஷயங்கள், நிறையா சின்ன சின்ன வீட்டிலே செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் அவங்க ஒரு கைத்தொழிலெலாம் அவங்க செய்கிற மாதிரி ஒரு வீடியோவே நான் பார்த்தேன். நான் இதெல்லாம் குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்தினா எந்த தொழிலும் கேவலம் கிடையாது. இதெல்லாம் இவங்க பண்ணணும் அவங்க பண்ணணுங்கிற ஒரு பிரிவினையே இல்லாத ஒரு விஷயங்கள் ஃப்யூச்சரில் உருவாகும். இதெல்லாம் உருவானால் எதிர்காலம் நிறையா குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும். நம்மளுடைய இந்தியாவும் நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போகும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு எண்ணம். நடந்தால் நல்லாயிருக்கும்.